எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் கேக்கு செய்ய ரெடியாக இருக்கோம். 1 கப் மைதா எடுத்துக்கிட்டோம், 1/2 கப் ஜீனி, 1/4 கப் ஆயில், ஒரு 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரு கொஞ்சம் சால்ட். சலிக்கிற இதில் பவுடரில் கொக்கோ பவுடர், மைதா, குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்தாச்சு. அதை எடுத்து வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை போட்டு நல்லா பெயினாக க்ரீம் வர மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்தோடனே 1/2 கப் ஜீனியை 3 வாட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பெயினாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் 1/4 டீஸ்பூன் ஆயில் போட்டு அரைச்சி எடுத்தோடனே இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி ஒரே சைடில் தான் மாவை கிளறணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு மில்க்கு மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு விழுகிற அளவுக்கு போட்டு குக்கரில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இல்லைன்னா பட்டர் பேப்பர் செட் பண்ணி குக்கரில் வச்சுட்டு சிம்மில் ஒரு தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் ஓவன் இல்லை, அதனால நாங்கள் குக்கர்லேயே செஞ்சாச்சு. குக்கர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது க்ரீம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். க்ரீம்லேயே கொக்கோ பவுடர், மில்க், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சாக்லேட் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீம் வர வரைக்கும் ஸ்லோ ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கலாம். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி நாங்கள் எடுத்து க்ரீம் தடவி, எங்கள் வீட்டிலே நாங்கள் க்ரீம் ரெடி பண்ணதுனால நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது கேக்கு. எங்கள் வீட்டு கேக் ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.